இந்திய கால்பந்து ஆட்டக்காரர் சுனில் சேத்ரியுடைய 150வது ஆட்டம் நிறைவு பெற்றது. மார்ச் 26 அன்னைக்கு அவரு தன்னுடைய 150வது சர்வதேச ஆட்டத்துல பங்கேற்றிருக்காரு அவரு. அதாவது பொதுவா இந்தியாவுல கிரிக்கெட் நிறைய பார்ப்பாங்க, முன்னாடி ஹாக்கி நிறைய பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கால்பந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாநிலங்கள்ல மட்டும்தான் அதிகமா பார்ப்பாங்க. மேற்கு வங்கம், கேரளா, கோவா, இந்த மாதிரி தமிழ்நாட்டுல ஓரளவு பார்ப்பாங்க. ஏன்னா அந்த விளையாட்டுல ஒரு 150 ஆட்டங்கள்ல விளையாடி அது கிட்டத்தட்ட அதே ஒரு சாதனையை படைச்சிருக்காரு நம்முடைய இந்திய ஆட்டக்காரர். இந்திய அணியுடைய கேப்டனும் கூட அவரு. ஓகே. ஜூன் 12ஆம் தேதி 2005ஆம் ஆண்டு இவர் முதல்ல விளையாட ஆரம்பிக்கிறார். தன்னுடைய சர்வதேச ஆட்டத்துல முதல் ஆட்டம் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டமா இவருக்கு இருந்தது. இதுவரையில 150 ஆட்டங்கள்ல விளையாடிக்கிறவரு 94 கோல்களை அடிச்சிருக்காரு அவரு. ஓகே. இது எப்படிப்பட்ட சாதனை அப்படின்னு சொன்னா, உலகத்துல வந்து 4வது இடத்துல இருக்காரு. இதுவும் பெரிய பெரிய பேரு. நீங்க நம்பர் 1 யாருன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ 128 கோல் அடிச்சிருக்காரு. அலிடாய் ஈரான்காரர், இவர் 108 கோல் அடிச்சிருக்காரு. ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் அகெயின் லயனல் மெஸ்ஸி 106 கோல் அடிச்சிருக்காரு. 4வது இடத்துல சுனில் சேத்ரி இருக்காரு. ஒரு பெரிய பெரிய போட்டிகள் எல்லாம் பங்கேற்கலைனாலும் சர்வதேச அளவுல பல்வேறு அணிகளோட விளையாடி தன்னுடைய முத்திரைய பதிச்சிருக்காருன்னு நம்ம வந்து சொல்லலாம். அதுல ஒரு ஒரு யூனிக், ஒரு வித்தியாசமான ஒரு சாதனை என்ன அப்படின்னு சொன்னா, தான் விளையாடிய முதல் போட்டி 25வது போட்டி, 50வது போட்டி, 75வது போட்டி, 100வது போட்டி, 125வது போட்டி, இப்ப கடைசியா விளையாடின 150வது போட்டி. அதாவது இந்த அனைத்து ஆட்டங்கள்லயும் குறைந்தது ஒரு கோலாவது அடிச்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி. 39 வயது, கிட்டத்தட்ட கால்பந்து ஆட்ட வாழ்க்கை அவருக்கு நிறைவு பெற போகுதுன்னு தான் சொல்லலாம். ஓகே. இருந்தாலும் நமக்கு ஒரு ஆசை, ஒரு 100 கோல்களை அவர் அடைந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சுனில் சேத்ரிக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நாம வந்து தெரிவிச்சுக்கலாம் நம்ம. ஓகே.